வணக்கம் மக்களே. பாக்கியலட்சுமி நாடகத்தில் அடுத்து என்ன நடக்கும் என்பதை பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் உடனே பண்ணிடுங்க. பாக்கியா இனியாவுக்கு ஈஸ்வரி ஏற்படுத்துற கல்யாணத்தை நடத்த விடமாட்டேன். என் பொண்ணோட வாழ்க்கையில நீங்க தலையிடாதீங்க. உங்க பையனோட வாழ்க்கையோட முடிவுகளை நீங்க எடுக்கிறீங்களே, அதோட நிறுத்திக்கோங்க. என் பொண்ணுக்கு நான் அம்மா இருக்கேன். என் பொண்ணோட வாழ்க்கையை நான் பார்த்துக்குவேன் அப்படின்னு அதட்டிட்டு போறாங்க. கோபி சொல்றாரு, அம்மா என்னம்மா பாக்கியா இப்படி அதட்டுறா? அவ இந்த நிச்சயதார்த்தத்தை நடத்த விடமாட்டா போல இருக்கே அப்படின்னு சொல்லும் போது ஈஸ்வரி சொல்றாங்க, டேய், நான் ஒரு ஐடியா வச்சிருக்கிறேன் தா. நீ லேசா மயக்கம் வந்த மாதிரி இந்த சோபால சாய்ந்து படு. மிச்ச எல்லாரையும் நான் சமாளிச்சுக்கிறேன். பாக்கியா இல்லாத நேரமா பார்த்து நான் சொல்றேன். அப்ப மயக்கம் வந்த மாதிரி இப்படியே சாஞ்சு படு அப்படின்னு ஈஸ்வரி சொல்றாங்க. பாக்கியாவும் ரெஸ்டாரண்ட்டுக்கு கிளம்பிடுறாங்க. அந்த நேரம் பார்த்து கோபி மயக்கம் வந்த மாதிரி அப்படியே சாய்ந்து படுக்கிறாரு. ஈஸ்வரி கத்துறாங்க, செலியன், இனியா, ஜெனி எல்லாரும் பதபதைக்க ஓடி வராங்க. என்னாச்சுன்னு பார்த்தியா? இனியா, உன்னோட பிரச்சனையினாலதான். அதை நினைச்சு இவனுக்கு நெஞ்ச வெளியே வந்துருச்சு. எங்க அந்த கேடுகெட்ட செல்வியோட மகனை கல்யாணம் பண்ணிக்குவியோன்னு பயந்து என் பிள்ளைக்கு மறுபடியும் நெஞ்சுவலி வந்துருச்சு. இந்த வந்த மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லு இனியா. அப்பாவாவது உங்க டாடியோட மனசு கொஞ்சம் தைரியமாகும். எந்திரிச்சு உட்கார்ந்துருவா. இனியா சொல்லு அப்படின்னு இனியாவை வற்புறுத்துறாங்க. ஜெனி சொல்றாங்க, பாட்டி, எதுக்கு இனியாவை வற்புறுத்துறீங்க? அவ விருப்பப்படி அவள் மனசுக்கு ஏத்த மாதிரி முடிவெடுக்கட்டும். இதை ஒரு காரணமா வச்சு இனியாவை கட்டாயப்படுத்தாதீங்க. அங்கிள ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போவோம் வாங்க அப்படின்னு ஜெனி சொல்றாங்க. ஏய் ஜெனி, வாயை மூடு. நான் கோபிய ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போறேன். ஆனா இனியா, நான் அந்த மாப்பிள்ளைய கட்டிக்கிறேன்னு சொன்னாதான் அவன் தெளிவாவான் அப்படின்னு சொன்ன உடனே இனியா சொல்றாங்க, டாடி, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். டாடி, நீங்க சொல்ற மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு இனியா சொல்றாங்க. கொஞ்ச நேரத்திலேயே கோபி முகத்துல தண்ணி எல்லாம் தொளிச்சு லைட்டா எந்திரிச்சு உட்கார்ந்துறாரு. சரி, நான் ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போயிட்டு வந்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில போயிட்டு ஈஸ்வரியும் கோபியும் உள்ள வந்துறாங்க. அப்ப கூட இனியா வந்து, டாடி, இப்ப எப்படி இருக்காங்க? டாக்டர் என்ன சொன்னாங்க அப்படின்னு கேக்குறாங்க. டாக்டர் கோபியை பத்திரமா பார்த்துக்கிற சொல்லி இருக்காரு. இன்னொரு அட்டாக் வந்துட கூடாதாம். அவனுக்கு அதிர்ச்சி தர மாதிரியோ வருத்தப்படுற மாதிரியோ எந்த விஷயமும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி இருக்காரு. நீ பிராமிஸ் பண்ணிருக்க அவன்கிட்ட கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி அதை ஒழுங்கா செய். நாளைக்கு உங்க அம்மா சொன்னாங்க, ஆட்டிக்குட்டி சொன்னாங்கன்னு சொல்லி இந்த மாப்பிள்ளை வேணான்னு நீ மட்டும் சொன்னேன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான். என் மகனுக்கு ஏதாவது ஆயிடும். அதுக்கு காரணமே நீயாத்தான் இருப்ப இனியா அப்படின்னு இனியா மேல பழியை தூக்கி போடுறாங்க. இனியா சொல்லவும் முடியாம அழுதுகிட்டே நிக்கிறாங்க. ஈஸ்வரியும் கோபியும் ரூம்குள்ள போனதுக்கு அப்புறம் இனியா எல்லாரும் போயிட்டாங்கன்னு நினைச்சுட்டு ஈஸ்வரி சொல்றாங்க, பாத்தியா கோபி, இனியா தானா வலிக்கு வந்துட்டு நீ நெஞ்ச வலிக்குதுன்னு டிராமா போட்டில, அதுதான் கரெக்ட் அப்படின்னு சொன்ன உடனே இனியாவுக்கு அதிர்ச்சி ஆயிடுது. என்னது திராமாவா? அப்படின்னா டாடிக்கு உண்மையிலேயே நெஞ்சு வலிக்கலையா? பொய் சொல்லி என்கிட்ட பிராமிஸ் வாங்கி இருக்காங்களா? இந்த நேரம்னு பார்த்து அம்மா இல்லாம போயிட்டாங்களே. இந்த பாட்டி எவ்வளவு கிரிமினலா வேலை செஞ்சுட்டாங்க. டாடியும் பாட்டி பேச்சை கேட்டுக்கிட்டு என்னை ஏமாத்தி இருக்காரா? இந்த டாடிக்காக அம்மாவை எத்தனை தடவை உதாசீனப்படுத்தி பேசிருக்கேன், அவமானப்படுத்தி இருக்கேன். எங்க அம்மாவை நான் எவ்வளவு கஷ்டப்படுத்தி இருக்கேன். இப்ப நினைக்கும் போது எனக்கே அசிங்கமாயிருக்கு. எனக்கே ரொம்ப கில்டியா இருக்கு. எங்க அம்மா பாவம். என் பாக்கிய அம்மா ரொம்ப நல்லவங்க. பாவம் அவங்க. இந்த டாடிக்காக எங்க அம்மாவை அவ்வளவு அவமானப்படுத்தி இருக்கேன். இவங்க கூட சேர்ந்துகிட்டு எங்க அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க அப்படின்னு இனியா யோசிக்கிறாங்க. சரி, இவங்க என்னை ஏமாத்துனாங்க, இல்ல நானும் இவங்களை ஏமாத்துனாதான் சரியா இருக்கும் அப்படின்னு யோசிச்சு இனியா போலீஸ்க்கு போன் பண்ணிடுறாங்க. எனக்கு விருப்பமே இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டும் கட்டாய கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. எங்க டாடியும் பாட்டியும் எனக்கு இதை தடுத்து நிறுத்துங்க அப்படின்னு போலீஸ் கிட்ட கேக்குறாங்க. மறுநாள் காலையில மாப்பிள்ளை வீடு நிச்சயத்துக்காக எல்லாரும் வந்துறாங்க. இனியாவை கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லும் போது இனியாவும் ரொம்ப தெளிவா தைரியமா வந்து நிக்கிறாங்க. பாக்கியா கேக்குறாங்க, இனியா, நீ எதுக்கு வந்த? அப்படின்னா உனக்கு இதுல சம்மதமா?
அம்மா கொஞ்ச நேரம் அமைதியா இரும்மா அப்படின்னு இனியா சொல்றாங்க. இனியா, இல்லை இனியா, நேத்து நீ என்ன சொன்ன? எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம்னு தானே சொன்னே. இப்ப என்ன, உங்க டாடி சொல்றாருன்னு கல்யாணம் பண்ணிக்க ரெடி ஆயிட்டியா? அம்மா கொஞ்ச நேரம் அமைதியா இருப்பேன் அப்படின்னு இனியா சொல்லும்போது ஈஸ்வர் சொல்றாங்க, ஏய் பாக்கியா, இனியா அதெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கோ, நீ உன்னோட வேலையெல்லாம் இங்க காட்டாத. இனியாவே சம்மதிச்ச பிறகு நீ எதுக்கு? நீ பேசாம ஒதுங்கி நில்லு, இந்த கல்யாணத்தை நானும் கோபியும் முன்ன நின்னு நடத்திக்குவோம் அப்படின்னு சொல்லும்போது போலீஸ் உள்ள வராங்க. ஈஸ்வரி பார்த்துட்டு பயப்படுறாங்க. ஐயையோ, நிச்சயதார்த்தம் நடத்துற நேரத்துல போலீஸ் உள்ள வந்துட்டாங்களே, எல்லாம் இந்த பாக்கியாவோட வேலையாதான் இருக்கும். ஏய் பாக்கியா, உன் வேலைதானா இது? போலீஸ வரவழைச்சு கல்யாணத்தை நிறுத்தலாம்னு நினைச்சிருக்கல? கல்யாண பொண்ணும் மாப்பிள்ளையும் சம்மதிச்ச பிறகு நீ யாரு கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு? அப்படின்னு அப்பவும் பாக்கியாவை ஈஸ்வரி அதட்டி பேசுறாங்க. பாக்கியா சொல்றாங்க, அத்த, எனக்கு தைரியம் இருக்கு. நான் போலீஸை கூட்டிட்டு வரணும்னு எந்த அவசியமும் கிடையாது. என் பொண்ணோட கல்யாணம் என் சம்மதம் இல்லாம நடத்த முடியாது அப்படின்னு பாக்கியா எதிர்த்து பேசுறாங்க. எங்க கல்யாண நிச்சயதார்த்தம் நடக்குதா அப்படின்னு போலீஸ் கேக்குறாங்க. கோபி உடனே, ஆமா சார், என் பொண்ணு இனியாவுக்கும் இங்க இருக்க இவங்களுக்கும் என்கேஜ்மெண்ட் நடக்குது சார். எங்க பெரியவங்க எல்லாம் சம்மதிச்சுதான் சார் செய்றோம் அப்படின்னு சொல்லும்போது பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் சம்மதமா அப்படின்னு போலீஸ் கேக்குறாங்க. உடனே ஈஸ்வரி வந்து, எல்லாம் சம்மதம்தான் சார். எங்க வீட்டு பொண்ணு அவங்க வீட்டு மாப்பிள்ளை எல்லாம் முறைப்படி சம்மதம் கேட்டுதான் சார் நடக்குது. பொண்ணும் மாப்பிள்ளையும் சம்மதிச்சுட்டாங்க. எல்லாருக்கும் பிடிச்சுதான் இந்த கல்யாண நிச்சயதார்த்தம் நடக்குது அப்படின்னு ஈஸ்வரி சொல்லும்போது இனியா சொல்றாங்க, இல்ல, எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் கிடையாது. நான் தான் சார் உங்களுக்கு போன் பண்ணி வர சொன்னேன் அப்படின்னு இனியா தைரியமா சொல்றாங்க. கோபியும் ஈஸ்வரியும் அதிர்ந்து போயிடுறாங்க. ஈஸ்வரி உடனே வந்து, ஏய் இனியா, என்ன திமிருத்தனமான வேலை இது? எதுக்காக போலீஸ வர வச்ச? நேத்து நீ என்ன சொன்ன? உங்க அப்பா கிட்ட கல்யாணம் பண்ணிக்கிறேன்பா அப்படின்னு பிராமிஸ் பண்ணல? இப்போ உங்க அம்மா கூட சேர்ந்துட்டு பேச்சை மாத்துறியா? உங்க அம்மா சொல்லித்தான் போலீஸ வர வச்சியா அப்படின்னு ஈஸ்வரி கேட்கும்போது, இல்ல பாட்டி, நானா அதான் சுயபுத்தியோட தான் போலீஸ வர வச்சேன். ஏன்னா நீங்களும் தாடியும் சேர்ந்துட்டு நெஞ்சு வலிக்குதுன்னு ஒரு டிராமாவை கிரியேட் பண்ணீங்க இல்ல? அதை காமிச்சு என்ன பிளாக்மெயில் பண்ணி தானே இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சீங்க. அதுக்கப்புறம் நீங்களும் தாடியும் உள்ள பேசுனீங்க இல்ல? இந்த டிராமா வேலை செய்யும்னு நான் சொன்னேன்னு நீங்க சொன்னீங்க இல்ல? அதனாலதான் நான் போலீஸ வர வச்சேன். எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லை. எனக்கு இந்த நிச்சயதார்த்தம் வேண்டாம் அப்படின்னு இனியா ரொம்ப தெளிவா முடிவெடுக்கிறாங்க. பாக்கியா ஆச்சரியத்தோட இனியாவை பாக்குறாங்க. போலீஸ் கோபி கிட்ட வந்து சொல்றாங்க, இனியாவோட அப்பா அம்மா யாரு அப்படின்னு கேட்கும்போது கோபியும் பாக்கியாவும் வந்து நிக்கிறாங்க. உங்ககிட்ட உங்க பொண்ணு சொன்னாங்களா இந்த கல்யாணம் வேண்டாம்னு சொல்லி அப்படின்னு சொல்லும்போது கோபி வந்து, இல்ல சார், அது சின்ன குழந்தை, அதுக்கு என்ன தெரியும், நாங்க தான் சார் சொல்லி புரிய வச்சோம். இல்ல, அவங்களுக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லை. எங்க டாடியும் பாட்டியும் கம்பல் பண்ணி கட்டாய திருமணம் பண்ணி வைக்க பாக்குறாங்கன்னு சொல்லிதான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. இது மாதிரி செய்யாதீங்க சார், உங்களை அரெஸ்ட் பண்ணி தூக்கி உள்ள போட்டுருவோம் அப்படின்னு சொல்லும்போது பாக்கியா சொல்றாங்க, அதை முதல் செய்யுங்க சார். இவர் இந்த வீட்ல இருந்து வெளியில போனா ஒரு பிரச்சனை கூட இந்த வீட்டுக்கு வராது. இவர் மட்டும்தான் பிரச்சனையை, முதல்ல அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போங்க. இனியாவோட பாட்டிதான் இந்த கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணாங்க. வேணான்னு சொல்லி எவ்வளவோ தடுக்க பார்த்தேன். என் பொண்ணு படிக்கிற வயசுல கல்யாணம் பண்ண வேண்டாம்னு சொன்னேன், ஆனா கேக்கல. இவங்க 2 பேருதான் இந்த கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணது. இவங்களையும் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போங்க சார் அப்படின்னு சொல்லி பாக்கியா சொல்லிடுறாங்க. ஈஸ்வரி அப்படியே பாக்கியாவை முறைக்கிறாங்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க, என்னம்மா, பொண்ணுக்கும் உன்னோட அம்மாவுக்கும் சம்மதம்னு சொன்னீங்க. இப்ப இவங்க என்னன்னா போலீஸ் வர வச்சிருக்காங்க. சம்மதம் இல்லாத இடத்துல கல்யாணம் பண்றதுக்கு எங்களுக்கு ஒன்னும் ஆசை இல்லை. இப்படி எங்களை அசிங்கப்படுத்திட்டீங்களே அப்படின்னு காரி துப்பிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. ஈஸ்வரி பாக்கியா கிட்ட சொல்றாங்க, ஏய் பாக்கியா, நீ ரொம்ப திமிர் பிடிச்சு ஆடுற. நீ வேணா பாரு, இந்த இனியா அந்த வேலைக்காரி செல்வி மையனை இழுத்துக்கிட்டு வந்து நின்னு உன்னை அசிங்கப்படுத்த போறா பாரு அப்படின்னு ஈஸ்வரி சொல்லும்போது பாக்கியா சொல்றாங்க, இனியா ஒன்னும் முட்டாள் கிடையாது.
இனியா எனக்கு பிராமிஸ் பண்ணி இருக்கா அவ படிப்பேன்னு. சொல்லி சொல்லி படிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ண போற? படிச்சதுக்கு அப்புறம் அவளுக்கே அறிவு தெளிவு எல்லாமே இருக்கும். இன்னும் 3 வருஷ காலம் மனசு புத்தி எல்லாமே மாறிரும். இந்த வயசுல தேவையில்லாத விஷயங்களை பிடிக்கத்தான் செய்யும். அது வேணான்னு பக்குவமா நாம தான் எடுத்து சொல்லணும். இப்படி முரட்டடியா இன்னொன்னு கொண்டு வந்து திணிக்க கூடாது அத்த. என் பொண்ணை எப்படி வளர்க்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும் அத்த. என் பொண்ணை நான் ஏமாத்த மாட்டேன். இனியா நம்புவா. அவ நம்புனா எனக்கு போதும் அத்த அப்படின்னு பாக்கியா சொல்லிடுறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே செல்வியோட புருஷன் மனுஷன் குடிச்சிட்டு வந்து வீட்டு வாசல்ல நின்னு அசிங்கப்படுத்துறான். யோ பெரிய மனுஷா, என்ன உன் வீட்டு பொண்ணு என் வீட்டு பையனை லவ் பண்ணதுன்றதுக்காக என் பையனை ஆள் வச்சு அடிச்சீங்களா? ரவுடிகளை வச்சு அடிச்சிருக்கீங்க. என் பையன் ஆஸ்பத்திரியில கிடந்திருக்கான். இத்தனை நாள் எனக்கு தெரியாம போச்சு. இப்பதான் வர்றேன். கை கால் எல்லாம் கட்டுப்போ கிடக்குது. பணக்கார வீடுன்னா எங்களை போட்டு அடிப்பீங்களா அப்படின்னு கத்துறான். போலீஸ் வந்து என்ன விஷயம் அப்படின்னு அவனை விசாரிக்கும் போது நடந்த விஷயங்களை எல்லாத்தையும் போலீஸ் கிட்ட சொல்லிடுறான். போலீஸ் கோபியையே அரெஸ்ட் பண்ணி கூட்டிக்கிட்டு போறாங்க. ஈஸ்வரி உடனே இனியா உன் நாளை பாரு. என் பையனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. உன் டாடி ஜெயில்ல கிடக்கட்டும்னு நினைச்சிட்டதானே? நீ வேணும்னு தானே இப்படி போலீஸ்க்கு போன் பண்ணிருக்க? பாத்தியா எவ்வளவு கேவலமானவன்? செல்வி புருஷன்னு குடிச்சிட்டு ரோட்ல நின்னு சண்டை போட்டுட்டு இருக்கான். இந்த வீட்டு பையனைத்தான் நீ லவ் பண்ணியா? உனக்கே அசிங்கமாயில்ல அப்படின்னு இனியாவை பார்த்து ஈஸ்வரி கேவலமா பேசுறாங்க. ஏ பாக்கியா, பாத்தியா பிள்ளையை எப்படி வளர்த்திருக்கேன்னு? இந்த செல்வி புருஷன் எப்படி அசிங்கப்படுத்துறான் பாரு. ஊரே நின்னு வேடிக்கை பாக்குது. ஆமா, நீங்க செல்வி வீட்ல போய் செல்வியோட மகனை அடிச்சீங்க. அப்ப அங்க இருக்கிறவங்க எல்லாருமே வேடிக்கை பார்த்தாங்க இல்ல? அதுக்கு பதிலடி இப்படித்தான் கொடுப்பாங்க. செல்விக்காது கொஞ்சம் நல்ல மனசு இருந்துச்சு. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு போனான். செல்வி புருஷன் குடிகாரன், அப்படித்தான் செய்வான். நாம என்ன செய்றோமோ அதைத்தான் அடுத்தவங்களும் செய்வாங்க. அத்த பேசாம போங்க. அதெல்லாம் உங்க பையன் கோபிதான் சொன்னாருல. நாங்க போலீஸையும் எங்களுக்கு தெரியும், கமிஷனரையும் தெரியும்னு பெரிய பெரிய வக்கீல் எல்லாம் வச்சிருக்கோம்னு சொன்னாருல. அவரா வெளியில வந்துருவாரு. போய் வேலையை பாருங்க அத்த அப்படின்னு சொல்லிட்டு பாக்கி போயிடுறாங்க. இப்படித்தான் போலாம் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கலாம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். கோபியையும் ஈஸ்வரியையும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணி ஜெயில்ல போட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க.